ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் NSC அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 100% வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ டேரெக்டாக சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும். ஏற்கனவே உங்களுடைய அக்கௌண்ட்டோட இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா ஸோ நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டோட இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஸோ எதனா ஒரு ப்ரூஃப் வந்து யூட்டிலிட்டிஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஐடி ப்ரூஃப் அண்ட் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இதில் எதனா ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டோட்டல் டென்டர் எவ்வளோ, அதுக்கப்புறம் மினிமம் அமௌண்ட்டை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 years வரைக்கும் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் தான் எக்ஸ்பே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஸோ 5 yearsக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் 100 rupees, ஸோ 100 rupees. ஸோ இந்தமாரி இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 100 மல்டிப்ளாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 5 years வரைக்கும் நீங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு லம்ப் அமௌண்ட்டை வந்து ஒரு அதிகபட்சமான அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ டெபாசிட் அமௌண்ட் வந்து 1.5 lakhs அண்டர் செக்ஷன் 80C படி உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அதாவது இருக்குது. நோ TDS இன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1.5 lakhs வரைக்கும் அண்டர் 80CB உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த NSC சர்டிஃபிகேட் அதுக்கான சேவிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாரி நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ கிடைக்கும், அதாவது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம சிம்பிள் ஒரு கால்குலேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா NSC கால்குலேட்டர். ஸோ இதில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மேலே டாப்பில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது. ஸோ டோட்டல் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 years. ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் 1000 ருபீஸ் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 449 ரூபா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கிடைக்கும். அதாவது ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கான இதில் வந்து குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக லாபம் கிடைக்காது. ஸோ ஒரு லம்ப் அமௌண்ட் உங்ககிட்ட ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது 5 lakhs 10 lakhs 15 lakhs அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அல்லது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அதாவது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 1 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஸோ டோட்டலாக 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 44,903 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 1 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால. ஸோ அதுவே உங்களுக்கு 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே டபுளாக கிடைக்கும். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 2,89,800 சம்திங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் 3 lakh and 4 lakh 5 lakhs அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ 3 lakh போட்டிங்க அப்படின்னா 1,34,700 சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதுவே நீங்கள் 4 lakh போட்டிங்க அப்படின்னா 1 lakh அந்தமாரி 79,000 அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 7,24,517 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 lakhs அல்லது 10 lakhs அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.